ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. யாரு பேருக்கீங்க அர்ச்சனை? அது தமயந்திக்குதான். தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். தொட்டு கும்பிட்டுங்கம்மா. தமயந்தே தனுசு ராசி பூராட நட்சத்திரே சகுகுடும்பானாம் சகல ஆரோக்கியம் சகல சௌபாகியம் தீர்காயுஷ்மான் பவ சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரேம்பே கௌரி தேவி நாராயணி நமோச்சுதே சகல காரியம் பிராப்திரஸ்து. அம்மா தாயே, என் பிள்ளையும் மருமகளும் என் தலைக்கு மேல சுமத்தி வச்சுட்டு போன அந்த பாரத்தை ஒரு வழியா இறக்கி வைக்கிற நேரம் கடிஞ்சு வந்திருக்குது. நடக்க போற இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு நீதான் அருள் கொடுக்கணும்மா. அம்மா தாயே, நீதாம்மா எல்லாத்தையும் காக்கணும். தாத்தாவுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீதான் கடவுளை என்ன காப்பாத்தணும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். ஓம் பகவத்வஜாய வித்மஹே மகேஸ்வர்யை தீமஹி தன்னோ அன்னபூர்ணை பிரச்சோதயாத். ஓம் சிவத்யூத்யை ச வித்மஹே சிவசங்கர்யை ச தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். சகல சௌபாக்யம் தீர்காயுஷ்மான் பவ. எல்லாரும் வாங்க, அப்படியே பிரகாரத்தை ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம். வாங்க. வாமா போலாம். தமைந்தி வாமா போலாம். இல்ல, நீங்க சுத்திட்டு வாங்க பெரியம்மா. நான் இப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சித்தி நம்ம போலாம் வாங்க. தமையந்தி என்னாச்சுமா? இல்ல பாட்டி, நீங்க போங்க. சரி. என்ன தமயந்தி மாதிரி இருக்கா? ஏன் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா? என்ன காரணம்னு தெரியலையே. தமயந்தி, தமயந்தி, தமயந்தி. என்ன ஆச்சு? இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? கோவிலுக்கு தனியா வந்தியா? இல்லம்மா, வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பிரகாரத்தை சுத்தி வர போயிருக்காங்க. நான் சும்மா இங்க உட்கார்ந்திருக்கேன். ஆன்ட்டி ஒண்ணு கேட்டா மறைக்காம உண்மை சொல்லுவியா? கேளுங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லனா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? சொல்லுமா. எதுவா இருந்தாலும் உன் அம்மாவா நினைச்சு தயங்காம என்கிட்ட சொல்லுமா. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன். எங்க போனா இவ? சித்தி இங்க நிக்கிறா. சொல்லுமா. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? சொல்லுமா. வாங்க சம்பந்தி. என்னாச்சு தமையந்திக்கு? எதையோ தொலைச்சிட்டு மனசு உடைஞ்ச மாதிரி தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. சொல்லுங்க சம்பந்தி. ஏன் நீங்களும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அமைதியா இருக்கீங்க. மாமா, தமையந்திக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிளைக்கு
கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாருமா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த விஷயத்த உன் கைக்குள்ள கொண்டு வர பாரு. எனக்கு புரியல, எதுக்கு இப்ப என்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நீ ஆசைப்படுற மாதிரியே அந்த விஷயத்து மேல வேற யாருக்காவது ஆசை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா அதுக்காக வேற யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. உன்னோட தாமதம் அவங்களுக்கு சாதகமா கூட மாறலாம். என்னம்மா சொல்றீங்க? நீ யோசிக்கிற டைம்ல நிறைய மாறிடும். நீ சரி பண்ண முடியாத அளவுக்கு சிக்கல் ஆயிடும். உன் கைக்கு பக்கத்துல இருந்தது ரொம்ப தூரமா போயிடும். கண்ணி வைக்கிற நேரத்துல எல்லாமே உனக்கு பெரிய சவாலா போயிடும். அதனாலதான் லேட் பண்ணாதன்னு சொல்றேன். ஆமா, அம்மா சொல்றது சரிதான். ரெசிபி மேட்டர்ல சீக்கிரம் நாம நினைச்சதை முடிக்கணும். கேளுங்க. இல்ல, இவ்வளோ நாளா உங்க பாட்காஸ்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு பேசின மாதிரி ஒரு நாள் கூட நீங்க பேசி நான் கேட்டதே இல்ல. பர்சனலா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பேசாம இவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்கலாமா? இல்ல இல்ல, வேண்டாம். நம்மளை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சிட்டாருன்னா சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் சொல்றேன். என் வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாதபடி ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். நான் பண்றது சரியா தப்பான்னு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. என்னங்க நீங்க? எத்தனையோ பேருக்கு பாசிட்டிவிட்டிய பத்தி சொல்லி கொடுத்த நீங்களே இப்படி பேசலாமா? சொல்லக்கூடாதுதான். ஆனா இந்த வலியும் வேதனையும் எனக்கு புதுசு. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. எவ்வளவோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வு என்னன்னு உங்க மனசுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு யோசிங்க. ஓகேங்க, ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்னுலாம் சொல்லக்கூடாது. இனிமே நீங்க எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பர்சனலா ஹெல்ப் வேணும்னா கூட ஸ்ட்ரேஞ்சர்னு நினைக்காம கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சதை செய்வேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்காக இவ்ளோ அக்கறையோட பேசுறீங்க. ஒன்னும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேந்திய கூட்டிட்டு வர்றதா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். கேட்காம நானா சொன்னது தப்புதான். ஆனா நான் இப்போ கூட்டிட்டு போகலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால தான் நீங்க கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. எங்க நியூ இயர் பார்ட்டியா? எங்க மாப்ள? தூரமாலாம் இல்ல, இங்க அடையார்ல இருக்கிற ஒரு பப்பு தான்.
பப்புனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது ஒரு ஹோட்டல் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அங்க ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க. ஓ அப்படியா? நியூ இயர் பார்ட்டினா எப்படியும் லேட் ஆயிடும். காலையில நான் மெஸ்ஸ திறக்கணுமே. அட நியூ இயர் தானுங்க, ஒரு நாள் மெஸ்ஸுக்கு லீவ் விட்டா ஒண்ணும் ஆயிடாது. என்னமோ நீங்க வேலை செய்யற பொண்ணு மாதிரி இப்படி பயப்படுறீங்க. நீங்க தானே ஓனர், லீவை விட்டுருங்க. அப்படியெல்லாம் மெஸ்ஸுக்கு லீவ் விட முடியாதுங்க. நிறைய பேரு நல்ல சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. அந்த பார்ட்டி ஒன்லி கப்புள்ஸ் பார்ட்டிங்க, எல்லாரும் புக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நானே நினைச்சா கூட அங்க தனியா போக முடியாது, நீங்க வந்தாதான் போக முடியும். ஏன்பா தம்பி, அவதான் காலையிலே சீக்கிரமா மெஸ்ஸ திறக்கணும்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்க? என்ன அங்கிள் இது, எல்லாரும் இப்படி பேசுறாங்க? மாப்பிள்ள, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நான் தனியா போனா அவங்க என்ன நினைப்பாங்க? அது வந்து மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஆமா, முதல்ல உட்காருங்க. இப்ப என்ன, உங்களுக்கு தமயந்திய பார்ட்டிக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? தாராளமா கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? வாங்க 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 பாருங்க, நல்லா பாருங்க. ஹேய் கம் ஆன் யா. ஹேய், நீ என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்க போறோம். ஹேய் ஜஸ்ட் பி ரிலாக்ஸ் மேன். இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். உங்க முன்னாடி இப்படி எல்லாம் ஊர் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணாத. டேய், கொஞ்சமாவது சென்னை சிட்டி பொண்ணு மாதிரி நடந்துக்கையா? சரிப்பா போ. ஹேய் என்னாச்சு? வா, செம பண்ணா இருக்கும். இல்ல, நான் வரல. அட ஏன் இப்படி பண்ற? உன்னால என் மூடே ஸ்பாயில் ஆயிரும் போல. இங்க பாரு, நியூ இயர் செலிப்ரேஷன் வந்துட்டு இப்படி ஓரமா நின்னா நல்லாவா இருக்கும்? வா, அங்க போய் ஜாலியா இருக்கலாம். வா. இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வரமாட்டேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஹேய், பழக்கம் இல்லைன்னா என்ன, இனிமே பழகிக்கும். வா வா வான்னு சொல்றேன்ல. ஹேய் ஹாய் 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 நந்தா. ஓடி வா. நில்லுங்க, உங்க தலையில ரத்தம் வருது. இப்ப எதுக்குங்க சண்டை போட்டீங்க? இல்ல, எனக்கு சீரியஸா புரியல. எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உங்க அம்மாக்கு யாரு பதில் சொல்றது? என்னங்க விளையாடுறீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதான் சண்டை போட்டேன். எனக்கு ஏதாவது ஆனா ஆயிட்டு போதுங்க. இப்போ உங்க தலையில அடிபட்டு ரத்தம் வருது, அதுக்கு என்ன பண்றது? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்னங்க பண்றது? அத நினைச்சு பாத்தீங்களா? ஏங்க, இப்படி மத்தவங்க மேல காட்டுற அக்கறையில ஒரு 5% உங்க மேல காமிச்சீங்கன்னா எதுக்காக இப்படி போயும் போய் ஒரு கேவலமான ஒருத்தனை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? கேவலமான ஒருத்தரை மேரேஜ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேனா? அவரு கேவலமான ஆளுன்னு எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஓஹோ, நான் தான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன்ல? இல்ல, இருக்கட்டுங்க, அவர் நல்லவராவே இருக்கட்டும். அப்புறம் ஏன் அந்த நல்லவரு உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு? இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த நல்லவருக்கு தெரியாதா? சரி, அதை விடுங்க. அவனுங்க துரத்திட்டு வந்தானுங்களே, அவனுங்களா யாரு? அந்த நல்லவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவங்களுக்கு தெரியாதா நீங்க அந்த நல்லவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு? தெரியாதா? உங்களை பாதுகாப்பா திரும்ப அழைச்சிட்டு போகணுங்கிற எந்த அக்கறையும் இல்லாம குடிச்சிட்டு மயங்கி கிடக்கிற ஒருத்தனையா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க?
இங்க பாருங்க, நீங்க கேக்குற எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்லதா. ஆனா இந்த கல்யாணம் உனக்கு தேவையான்னு கேட்டா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா ஏய், இங்க என்ன நடந்துச்சு? இவங்களா யாரு? தமையந்தி உன் கூட வந்திருக்கான்னு சொன்ன, அவ எங்க? டேய் சொல்றா, எங்க தமையந்தி எங்க? அது வந்து தமயந்திய நலன் கூட்டிட்டு போயிட்டான் சார். என்னடா சொல்ற? தமையந்தி உனக்கு நிச்சயம் பண்ண போன அசால்ட்டா நலன் வந்து கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ற? ஏன் அவன் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நீ என்ன பூப்பறிச்சுக்கிட்டு இருந்தியா இல்ல மணி ஆட்டிட்டு இருந்தியா? ஏய், நலன் உங்க எல்லாரையும் அடிச்சானா? சொல்லு, உங்க எல்லாரையுமே அடிச்சானா? டேய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சொல்லிடுறேன் சார். நலன் கூட்டிட்டு போயிட்டான் சார். இடியட், உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண முறை வெளியே கூட்டு வந்து இப்படியா நடந்து போச்சு? அதுவும் தமையந்தி எவ்வளவு சென்சிட்டிவான பொண்ணு தெரியுமா? அவகிட்ட போய் இப்படி ரூடா நடந்துக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்க. வர ஆச்சரியத்துக்கு இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்பவே போய் அந்த பொண்ணு கையில கால்ல விழுந்து மறுபடியும் திரும்ப அவ கூட ஒட்டிக்க. இல்லங்க, அதெல்லாம் இனிமே கஷ்டம். இந்நேரம் இந்த விஷயம் எல்லாம் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும் சார். ஏய், குடும்பத்துக்கு தெரிஞ்சா அப்படியே விட்டு இருங்க முடிஞ்சது. தமயந்தி என்னாச்சு? நீயாச்சும் சொல்லுமா? குடுமா குடு. தம்பி, எப்படிப்பா இந்த அளவுக்கு அடிபட்டுச்சு? கீழே எது விழுந்துட்டியா? ஆமாண்ணே, நாலு குடிகார பசங்க குறுக்க வந்துட்டாங்க. அட என்ன தம்பி நீங்களாவது பார்த்து போக கூடாதா? இந்த காயத்தை பார்த்தா கீழே விழுந்த மாதிரி இல்லையே, எங்கேயோ யாரோ அடிச்ச மாதிரில இருக்கு. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? போ அண்ணே, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, நான் வரேன். நீங்க போங்க. சரிம்மா, வரேன். இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த கிறிஷ் உங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டான். தேவையில்லாம போய் மாட்டிக்காதீங்க. என்னங்க அமைதியா இருக்கீங்க? ஏங்க, உங்க நல்லதுக்காக தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அவனும் அவன் மூஞ்சியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரையும் பார்த்தாலே பச்சை பொறுக்கிங்க மாதிரி இருக்கானுங்க. ஏங்க, இந்த தாத்தாவுக்காக ஆயாவுக்காகன்னு ஏதாவது சென்டிமெண்டா காரணம் சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்காதீங்க. உங்களோட தவிப்பும் வேதனையும் எனக்கு புரியுதுங்க. ஆனா என்னால இந்த முடிவை மாத்த முடியாது. எல்லாமே என் கை மீறி போயிருச்சு. நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏங்க, நான் பேசுறது உங்க காதுல விழுதா இல்லையா? சாரிங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க போறது இல்ல. என் வாழ்க்கையை விட என் தாத்தாவோட வாக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சென்டிமெண்டா முடிவெடுக்கிறேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, என்ன முட்டாள்னு கூட திட்டிக்கோங்க. ஆனா எனக்கு இப்போ என் தாத்தாவை விட
அவரோட மரியாதையை விட எதுவுமே பெருசு இல்லைங்க. அவரோட வார்த்தைய காப்பாத்த என்னோட வாழ்க்கைய நான் ஒப்படைச்சிட்டேங்க. இனி எந்த முடிவும் என் கையில இல்ல. திரும்ப திரும்ப இப்படி முட்டாள்தனமா பேசாதீங்க. பேசுறதுக்கு வேணா இதெல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனா ரியல் லைஃப்ல ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால பெரிய தியாகி மாதிரிலாம் நினைச்சுக்காம உங்களை காப்பாத்திக்கிற வழியை பாருங்க ப்ளீஸ். உங்க இடத்துல இருந்து பார்த்தா நீங்க பேசுறதெல்லாம் சரியாதாங்க இருக்கும். ஆனா என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் ஏன் நிலைமை உங்களுக்கு புரியும். என்னங்க பெரிய நிலைமை? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா உங்க தலை எடுத்துடுவாங்களா என்ன? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்கெல்லாம்? அதான் சொல்றேன்ல, நீங்க இத என்னோட தனிப்பட்ட பிரச்சனையா பாக்குறீங்க. நான் என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான பிரச்சனையா பாக்குறேன். அதனாலதான் நான் வேணும்னு இத பண்ணல. போன இடத்துல தப்பு தப்பா ஏதோ நடந்துச்சு தமயந்தி. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த குடிதான். நான் இந்த புது வருஷத்துல சொல்றேன், நான் இனிமே சத்தியமா இந்த கையால சரக்கு தொடவே மாட்டேன். இது சத்தியம். என்ன இவ கால்ல விழுந்து கூட கரையாம அப்படியே நிக்கிறா. அந்த ஏஜியார் சொன்ன மாதிரி பயங்கரமான பிடிவாதக்காரியா இருப்பா போல. இவளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? நான் இவ்வளவு தூரம் கால்ல விழுந்து கெஞ்சியும் கூட உனக்கு என் மேல நம்பிக்கையே வரல இல்ல? இப்ப நான் என்ன செஞ்சா என் மேல உனக்கு நம்பிக்கை வரும்? சொல்லு, நான் செய்யறேன். சொல்லு தமயந்தி. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? ஓகே ஓகே, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் இப்பவே போயிடுறேன். ஆனா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ப்ளீஸ். ஏய் போதுண்டி, இதுக்கு மேல என்னால கெஞ்செல்லாம் முடியாது. அந்த ஏஜிஆர் கொடுத்த பணத்துக்காக நான் எப்படி எல்லாம் நடிக்க வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? இவ்வளவு நாள் என் கூட பழகின எல்லாரையும் நான் நல்லவங்க நினைச்சுதான் பழகிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்குதான் தெரிஞ்சது அவங்கள எவ்வளவு மோசமானவங்கன்னு. நான் இப்ப சொல்றேன், இனிமே அவங்களோட நான் எந்த சவகாசமும் வச்சுக்க மாட்டேன் தமயந்தி. எனக்கு நீ போதும், நீ மட்டும் போதும். உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. இதுக்கு மேலையும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. உனக்கா என்ன மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்ப என்ன கூப்பிடு. நான் உடனே ஓடி வந்து உன்னை பாக்குறேன். ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உன்னை யாரும் அந்த பொண்ணு அங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொன்னது? அப்பா ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டேன்ப்பா. ஆர்வத்துல பண்ணி கிழிச்ச நீ. ஏதாவது பிளான் பண்ணிருப்படா நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏங்க இப்ப இவனை திட்டி என்னங்க ஆக போகுது? அந்த ஏஜர் வேற கொடுத்த பணத்தெல்லாம் கேட்டதா சொல்றான். அதை நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேற என்னடி பண்ண சொல்ற? அவன் வந்து கேட்டானா பணத்தை தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துக்க. இவன் பண்ண வேலைக்கு அதாண்டி தண்டனை. அப்பா வந்துட்டான்ப்பா. என்ன உங்க புள்ள நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டான் போல. என்னடா போய் அவகிட்ட பேசுனியா? சமாதானம் ஆயிட்டாலா இல்லையா? சார் என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டா அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வேலைக்கார மாதிரி. எனக்கு வேலை சுத்தம் இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்.
நீங்க என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணுங்களோ எனக்கு தெரியாது. அந்த குடும்பத்துக்கிட்ட போய் பேசி இந்த கல்யாணத்தை உடனே நடத்துங்க. இல்ல நீங்க 3 பேருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. சார், நேத்து தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சூட்டோட சூடா நாங்க எப்படி போய் பேச முடியும்? கொஞ்சம் இத ஆற போட்டு பேசலாமே சார். ஆற போட்டு கிளிப்பி அதுக்குள்ள அந்த நலன் வந்து அவளை கொத்திட்டு போயிடுவான். நான் உங்ககிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கணுமா? இத பார், ஒழுங்கா இப்பவே கிளம்பி போய் எதையாவது பேசி அந்த குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஏய், முட்டாள். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை இன்னொருத்த வந்து கூட்டிட்டு போயிருக்காண்டா, ஃபூல். ஆக்சுவலா நீ தாண்டா சண்டை போடணும். போய் சண்டை போடு. யாரவன் கேட்டு பிரச்சனை பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உங்க வழிக்கு வந்துரும். ஆமாங்க, சார் சொல்றதும் கரெக்ட் தான். வாங்க நம்ம போய் பிரச்சனை பண்ணலாம். உங்க 3 பேருக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ். ஒழுங்கா போய் நான் சொன்ன மாதிரி பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை 1-2 நாளுக்குள்ள நடத்துற வழியை பாருங்க. மிஸ் ஆச்சு கொன்றுவேன். நீங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி பேசுறீங்களா? ஆமாண்டா, நாங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டா வந்து பேசுறோம். டேய், தமிழந்தி தாய் தகப்ப இல்லாத பொண்ணுடா. அவளோட அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்க இப்படியே எடுத்தோம் கவுத்தோன்னு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுவாங்க? அவளோட ஆசை என்ன, விருப்பம் என்னன்னு பார்த்து பார்த்து பண்ணிருக்க மாட்டாங்க. உன்னோட அவசரத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு இங்கிருந்து ஒரேடியா அவளை ஒழிச்சலான்னு பாக்குற மாதிரி இல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல மாமா, பார்ட்டின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கண்ணா வினான்னு குடிச்சிட்டு நிதானமே இல்லாம இருந்திருக்கான் அந்த பையன். ஆஹா, என்னம்மா 2 பேரும் சேர்ந்து லாக் பண்றீங்க? ஏன் ஊர் உலகத்துல யாருமே குடிக்கிறது இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன்காரனை குடிக்காம பாத்துக்கிறதுலதான் சாமர்த்தியம் இருக்கு. மாமா என்னமோ அவளுக்கு கெட்டது பண்ற மாதிரி திட்டம் போட்டு செய்யற மாதிரில 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்கனவே கேட்ட வரதட்சணை பணம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாங்க. இப்ப அவங்களே வந்து சிம்பிளா பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது சரின்னு சொல்றது தானே புத்திசாலித்தனம். மாமா அதத்தானே செஞ்சாங்க. நீ என்ன செய்வன்னு எங்களுக்கு தெரியாது, பெருசா பேச வந்துட்டா. இங்க பாருங்க, ஒருவேளை 25 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா அந்த பணத்துக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நாம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கும்போது அதை நாம பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இப்படி 2 பேரும் முரண்டு புடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படியாவது அவளை தள்ளி விட்டா போதுங்கிற மாதிரி இருக்கு நீ பேசுறது. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு மாதிரி. சும்மா உங்களுக்கு மட்டும்தான் அவன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்க ஒண்ணு அவளை தள்ளி விட்டா போதும்லாம் நினைக்கல. மாமா ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அவரோட ஒத்து போறதுதான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அத நீங்க வேற மாதிரி பார்த்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தான் வேற மாதிரி பண்ணிட்டு. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இதோட? நான் ஒருத்தங்க நின்னுகிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லையா? என்னமோ உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்ங்கறதா என்னோட முடிவு. அந்த முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால மாத்திக்க முடியாது. நீங்க யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. முடிஞ்சா இந்த கல்யாணத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவியா செய்யுங்க. இல்லையா இத பாருங்க, ஒதுங்கி நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இத பத்தி யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்குங்க. என்னைக்கு நீ மனுஷனா இருந்திருக்க?
நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா படம் கண்ணுலயே படலம்மா. அப்புறமா தான் பாக்குறேன் ஸ்டோர் ரூம்ல அது உடைஞ்சு கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு போய் சரி பண்ணி ஃப்ரேம் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேம்மா. அதை எடுத்து உன் கையாலே நீ மாட்டி விடுமா. குட்டி, பூக்கார மட்டும் மாலைக்கு சொல்லியிருந்தேன், அதை கட்டி வைக்க சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே, கட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. இதோ இப்ப வந்துருவாங்க. சரி அம்மா, நீ போட்டவ மாட்டி விடு. பூக்காரம்மா வந்ததும் பூ போட்டுக்கலாம். சரி பாத்து. டே குட்டி, இந்தா இத போய் போட்டுட்டு வாப்போ. சரிண்ணே. என் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு வேதனைய நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்மா. இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்ல. இந்த பக்கம் தாத்தா, அந்த பக்கம் நலன், இவங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு எந்த முடிவையுமே எடுக்க முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன்மா. தாத்தாவோட வார்த்தையை காப்பாத்துவேனா இல்ல நலன் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு கட்டுப்படுவேனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா ஒண்ணுமா, நேத்து மட்டும் நலன் இல்லைன்னா உன் பொண்ணு நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாமா. நலனண்ணாவை நேத்து தாத்தா வெளியில போய் சொல்லிட்டாருல, அதனாலதான் இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கு. ஐயோ ஆமா இல்ல, புது வருஷம் அதுமா காலையில அம்மா போட்டவ காட்டி கலங்க வச்சுட்டேனே. விடுங்க அம்மா, சாப்பிட என்ன இருக்கு? குட்டி, அண்ணனை கூட்டிட்டு போய் இலை போடு போ. சரிக்கா. அண்ணே வாங்கின போ. சரிப்பா, கூட்டி போ. உட்காருங்கண்ணே. இந்தாங்கண்ணே, அதுவும் தண்ணி இருக்கு. தமயந்தி, நேத்து நடந்ததெல்லாம் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சொல்லு, உண்மை தெரிஞ்சிடும் பயப்படுறியாக்கா? என்னடி உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? அதான் முன்னாடி சொன்னேனேக்கா, 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நில்லுக்கா. உனக்கு சந்தோஷம் தர்றது எதுவும் அதை யோசி. மனக்கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியும்க்கா, அந்த உருவம் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அந்த முகம் தான்க்கா உனக்கு சந்தோஷம் தரும். கண்ணை மூடுக்கா, கொஞ்சம் நினைச்சு பாரு. கண்ணுல வளைஞ்ச இந்த கண்ணீரு, உன் முகத்துல தெரிஞ்ச அந்த சின்ன சந்தோஷம் இதுலயே தெரிஞ்சிருச்சுக்கா உன் மனசுல யார் வந்திருப்பான்னு. ஆனா நீ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோக்கா, நலனண்ணா தான் உன்னோட சந்தோஷம், நலனண்ணா தான் உன் வாழ்க்கை. இதை தவிர நீ வேற எந்த முடிவெடுத்தாலும் உன் மனசை நீயே ஏமாத்திக்கிற, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோக்கா.
உன் கண்ணுல வழிஞ்ச இந்த கண்ணீரு, உன் முகத்துல தெரிஞ்ச அந்த சின்ன சந்தோஷம் இதுலயே தெரிஞ்சிருச்சுக்கா உன் மனசுல யார் வந்திருப்பான்னு. நல்ல அதான் உன் வாழ்க்கை. இதை தவிர நீ வேற எந்த முடிவு எடுத்தாலும் உன் மனசை நீ ஏமாத்திக்கிற. புரிஞ்சுக்கோக்கா. ப்ளீஸ்ண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா. இனிமே நான் யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க மாட்டேன்னா. இப்படியே என் பாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடுறேன்னா. நீ போயிடுவோமா? ஆனா அந்த நலன் உன்னை விட்டுருவான்னு நினைக்கிறேன். விட மாட்டான். உன்னை தேடி கண்டிப்பா வருவான். ஆமா, உன்னை யார் அவங்கிட்ட எல்லாம் நம்பர் கொடுக்க சொன்னது? இப்ப பாரு, தேவையில்லாம கால் பண்ணி அவன் என்னையே டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ இருக்கிறதுனால தானே அவன் கால் பண்றான். அப்பனா கத்தாத, சத்தம் வெளியே வந்துச்சுன்னு வை, கழுத்தறுத்து கொட்டுறத. வந்துருவானா அவன்? வந்துருவானா அவன்? உன்னை காப்பாத்திடுவானா? பாக்குறேன் உன்னை எப்படி அவன் வந்து காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அவனை இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ, டேய், நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்குலாம் நான் இறங்கி வேலை செய்யணுமாடா? என்னாச்சு சார்? டேய், ஏதாவது வாயில வந்துரும். ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சியே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? அந்த பொண்ணு சூசைட் பண்ண போயிருக்கா. நலன் போய் அவளை காப்பாத்தி இருக்கா. டேய், அவன் கிட்ட இவன் எல்லா உண்மையும் சொல்லி வச்சிருக்கா. டேய், இப்ப அவன் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கான். ஐயோ சார், இப்ப என்ன பண்றது சார்? இதையுமே என்கிட்ட கேளு. உன்கிட்ட பணத்தையும் கொடுத்து உனக்கு எல்லா வேலையும் நானே செய்யணுமா? துருக்கி ராஸ்கல் என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இத பாரு, இவள நான் பாத்துக்கிறேன். பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? அட அக்கா, அவருக்குலாம் தெரிஞ்சாதானே. நீ வா போலாம். வா வாக்கா. செல்வி அக்கா, வாக்கா. விடு, வா விடு. செல்வி விடு சொல்றல, சொல்றல. விடு செல்வி. செல்வி வாக்கா, சொல்றது கேளு. விடு. வா. ஏங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏய் குட்டி, போ போ போ. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏற்கனவே தாத்தா என் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. இப்போ நீங்க வந்தது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஏங்க, உங்க தாத்தா இருக்கட்டுங்க, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிருவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, தயவு செஞ்சு நீங்க மெஸ் பக்கம் வராதீங்க. அட என்னங்க நீங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கேளுங்க. அந்த கிறிஷ் இருக்கான்ல, அவன் என்னென்ன செஞ்ச. ப்ளீஸ்ங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேசாதீங்க. என் வாழ்க்கை எப்படி போனாலும் அத நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றத கேட்கவே மாட்டியா?
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவன் ரொம்ப மோசமான ஆளு. அந்த பொண்ணு இனிமே இந்த பக்கமே வராதுன்னு சொல்லி அனுப்பிட்டா பாஸ். ரூட் கிளியரா இருக்கு பாஸ். அப்படிலாம் அசால்ட்டா நினைக்காத. இவ்வளவு தூரம் நலன் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான்னா நிச்சயமா அவன் இதோட போக மாட்டான். சோ நீ அங்கேயே இருந்து எல்லாத்தையும் க்ளோஸா வாட்ச் பண்ணு. அங்க என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். என்ன சார் டி ஷாக் ஆயிட்டீங்க? என்னப்பா மாட்டிக்கிட்டதோ என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா? நீங்க என்ன சொல்றீங்க? பில்லுங்க பில்லு. சாப்பிட்டா காசு கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு நினைப்பா? காசா? அதுக்குதான் நீங்க இப்ப 2 பேரும் என்ன லாக் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அப்புறம் நீங்க வேற என்ன நினைச்சீங்க? செல்வே, நம்ம வேற எதுக்கோ இவரை மடக்கி பிடிச்சிருக்கோம் நினைச்சு பயந்துருப்பாரு போலயே. அப்படியோ? ஹலோ, இப்ப உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? தள்ளி போங்க. அண்ணே, எங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? பில் கட்ட காசு இல்லன்னா சொல்லிட்டு போங்க. அதுக்கே இப்படி சீன் போடுறீங்க? பில்லு கட்ட காசு இல்ல நான் உங்ககிட்ட சொன்னேனா? இப்போ தள்ளுங்க முதல்ல. எதுக்கு தம்பி இவ்வளவு அவசரப்படுற? பில்லு கட்ட பணம் இல்லைன்னா உன் போனை கொடுத்துட்டு போ. எங்கடா ஓடுற? எங்க ஓடுற? போனை கேட்டா கொடுக்கணும், இல்ல அடி வாங்கியே செத்துருவேன். பாஸ்வேர்டு என்ன சொல்லு. பாத்தீங்களா பாஸ் எப்படி முழிக்கிறான்ட்டு? திருட்டு முழி கண்ணிலேயே தெரியும். சொல்றா பாஸ்வேர்ட. சொல்றா பாஸ். இப்பலாம் எவன் பாஸ் பாஸ்வேர்டு போடுறான் போனுக்கு? அப்படின்னா கைரேகையா? இவனை பார்த்தாக்கா கைரேகைலாம் இருக்க மாதிரி தெரியலையே. எங்க கொடுங்க. டேய் மூஞ்ச காட்டுறா. டேய் காட்டுறா. மூஞ்சிய காட்டுறா. காட்டுறா. டேய் காமிடா மூஞ்சிய. பெரிய செலிபிரிட்டி இவரு, செல்ஃபி கொடுக்க மாட்டாரு. காட்டுறா மூஞ்ச. பாஸ் ஓபன் ஆயிடுச்சு பாஸ். இதெல்லாம் ஒரு மூஞ்சி பாஸ்வேர்டு வரையா? என்ன பாஸ், நாம சந்தேகப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் கடைசி அந்த ஏஜிஆர் கிட்ட தான் பேசியிருக்கான். அண்ணா, என்னோட நிலைமைய நீங்களும் அண்ணா புரிஞ்சுக்கல. சின்ன வயசுல இருந்து தாத்தா என்ன பேர் எடுத்து கூட பேசினது இல்ல. இன்னைக்கு என்ன வச்சு அவரு வாக்கு கொடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. அவரோட வார்த்தைய மீறி நான் என்னென்ன பண்ண முடியும்? இவ்வளவு நாள் அவர் என்கிட்ட பேச மாட்டாரான்னு நான் ஏங்க இருக்கேன் தெரியுமா? இந்த கல்யாண பேச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வாயில இருந்து என்னோட பேரையே சொல்லிருக்காரு. அதுக்காகவே நான் என்ன வேணாலும் செய்யலான்னு எனக்கு தோணுதுன்னு. என்னால வேற எதையுமே யோசிக்கவே முடியலன்னு. அட போக்கா நீ. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தாத்தாவுக்காக எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்க்கா. அதுக்கு நீ வாழ்க்கையை பணைய வைப்பியா? எல்லா விஷயத்திலயும் அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிற. ஆனா உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போற கல்யாண விஷயத்துல என்னக்கா தப்பா முடிவெடுத்திருக்க? இங்க பாரு செல்வி, உன்னோட பார்வைக்கு வேணும்னா
நான் எடுத்திருக்கிற முடிவு தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு அதுல எந்த வருத்தமோ கவலையோ கிடையாது. இந்த முடிவுனால கஷ்டப்பட போறது நான் தானே. உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு? சும்மா பேசினதையே பேசிட்டு இருக்காம போய் வேலைய பாருங்க. பழனி என்ன செல்வி அக்கா சொல்றத வச்சு பாக்குறப்போ கொஞ்சம் பயமாதான்க்கா இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. பாத்தீங்களா, உங்களால இவன் கூட அனாவசியமா பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இதையே நீங்க இவ்ளோ சீரியஸான விஷயமா பாக்குறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் நான் கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன். என் மேல அக்கறை காட்டுறதா நினைச்சு எனக்கு மேல மேல கஷ்டத்தை கொடுக்காதீங்க. டேய், என்னடா யாரையுமே காணோம்? லொகேஷன் கரெக்ட் தானா? லொகேஷன்லாம் கரெக்ட் தான் பாஸ். ஒருவேளை இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்களோ? பாஸ், டேய் யாரா நீங்க? எங்கடா அந்த பொண்ணு? பாஸ் நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இங்க தான் பாஸ் இருந்திருக்கு. நம்ம வந்த லொகேஷன் கரெக்ட் தான் பாஸ். கோபாலு எங்கடா போயிட்ட? வாடா. டேய், ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு ஓடிடுங்க. இல்ல என்னடா பாத்துட்டு இருக்க? அடடா. சூப்பர் பாஸ், வாங்கடா. பாஸ், ஆயுதம். ஓடுங்க பாஸ். வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையே, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். எங்கடா அந்த பொண்ணு? சொல்லுங்கடா. தெரியல தெரியல. அடிங்க அடிங்க. சொல்லுடா நீங்க. அடிங்க இந்த காரை அடிங்க. சொல்லு. எங்கடா அந்த பொண்ணு? தெரியல. டேய், அந்த பொண்ணு இங்க எங்கேயா தான் இருக்கணும். போய் தேடி பாரு போ. பஸ் நீங்க தனியா நான் பாத்துக்கிறேன், போடா. பாஸ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அந்த பொண்ணு இந்த லொகேஷன்ல இல்ல பாஸ். உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி, அதுவும் நீங்களும் அவ்வளோ இருக்கிற போட்டோஸ் எல்லாம் காட்டி உங்க கல்யாணத்தை நிறுத்த சொல்றான். ஐயோ, நானா யாரு கூடயும் பழகலங்க. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. தயவு செஞ்சு அந்த பொண்ணு சொல்றதை எதையும் நம்பாதீங்க. ஹலோ ஹலோ, ரொம்ப நடிக்காதீங்க. அவளை பார்த்தா பொய் சொல்ற பொண்ணு மாதிரி எல்லாம் தெரியல. அதோட அவ காட்டின போட்டோஸ் எல்லாமே ஒரிஜினல் தானே பார்த்தாலே தெரியுது. இப்படி சொதப்பிட்டாளே, போச்சு, மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, என்ன சத்தத்தையே காணோம்? லைன்ல தான் இருக்கீங்களா?
இருக்கேன். சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகல. அந்த பொண்ணு என்ன பாக்குறதுக்கு பதிலா எங்க வீட்ல வேற யாரையாச்சும் பாத்திருந்தானா உங்க கதை இதோட முடிஞ்சு போயிருக்கும். ஏதோ உங்க நல்ல நேரம் அவ என்ன பார்த்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. என்ன இவ இப்படி பேசுற? இல்ல, எனக்கு புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் தமயந்திக்கு கல்யாணம் ஆகி அவ இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதான். அதனால இந்த கல்யாணம் நின்னு போறத நானும் விரும்பல. அதனாலதான் அந்த பொண்ண யாரையுமே மீட் பண்ண விடாம லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இருந்தா இப்பவே கிளம்பி உடனே வந்து அவளை பேசி சரி பண்ணி உங்க வழிக்கு குறுக்க வராம பாத்துக்கோங்க. ஓகேங்க, ஓகே, தேங்க்ஸ்ங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க அவகிட்ட நைஸா பேசி சமாளிச்சு ஹோல்ட் பண்ணி மட்டும் வைங்க. நான் இப்பவே அங்க வரேன். ஓகே ஓகே, சீக்கிரமா வாங்க. சரிங்க. ஓகே ஓகே, உடனே வரேன். தமயந்தி, என்ன ஆனாலும் சரிடி, இதுக்கு மேலேயும் உன்னை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. செல்வி, பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சா? கழுவியாச்சு. சீக்கிரமா. குட்டி, காய்கறி எல்லாம் நறுக்கிட்டியா? நறுக்கிட்டேன். அண்ணே, என்ன பாப்பா? இங்க வாங்க அண்ணே. வரேன். என்னம்மா? அண்ணா, அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு அந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. உதவிக்கு குட்டியையும் கூட்டிட்டு போயிட்டு. சரிப்பா. டேய் குட்டி, அந்த பைய எடுத்துட்டு வா, மளிகை கடைக்கு போகணும். இந்த வரேனே. சீக்கிரம் வா. வரேம்மா. அக்கா இப்ப தனியா இருக்கு, இப்ப பேசினாதான் கரெக்டா இருக்கும். அக்கா, கொஞ்சம் தண்ணி ஊத்து. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஒரு தடவை நலனண்ணாக்கு கால் பண்ணி பேச, அவர் ஏதோ பதட்டமா பேசின மாதிரி இருந்துச்சுக்கா. ஏங்கா, என்ன விஷயம் சும்மா கேக்கலாம்ல? ஏய், எப்பவுமே உனக்கு இதே நினைப்பு தானாடி? போய் வேலையை பாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஒழுங்கா சீக்கிரம் எடுத்து வை. ஏய் செல்வி, எங்கடி அந்த பொண்ணு? அதுதான்க்கா எனக்கும் தெரியல. நான் வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணை காணோம். இவர் வந்து நிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அதான்க்கா, அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வந்துச்சுலக்கா, என்னன்னே தெரியல. பாவம், கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட சொல்ல வந்தது சொல்லாமலே போயிடுச்சு. வர என்ன அங்க உட்கார வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்க மாதிரில இருக்கு. சாரிங்க, சும்மாதான், ஒரு பர்சனல் விஷயம். அதான். பர்சனல் விஷயமா? இங்க பாருங்க, இந்த பர்சனல் பிரைவசி இதெல்லாம் இன்னும் 2 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பர்சனலும் இருக்க கூடாது, சரிங்களா? சரி தமயந்தி, நீ ஏதோ வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மெஸ்ஸ என்ன பண்றதுன்னு யோசிக்கவே யோசிக்காத. நீ எப்பவும் போல மெஸ்ஸ ரொம்ப நல்லபடியா நடத்து. அதுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன், ஓகேவா?
தேங்க்ஸுங்க. சரி அப்ப நான் கிளம்புறேன். ஓகே பாய். என்னடி ஷோ சித்தி. சொல்லுங்க சித்தி. ஏய், வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சித்தி, என்ன ஆச்சு? ஐயோ, எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு எப்படியாப்பட்ட மாப்பிளைய நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். நீ என்னடானா அந்த மெஸ்ஸ கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. உனக்கு நலங்கு வைக்கணும். நலங்கா? அவர் ரொம்ப விவர கெட்ட மனுஷன். தமையந்தி அக்கா கிட்ட வலிஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் கிளம்பி போயிட்டாரு. பாஸ், கண்டிப்பா அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். ஆமாடா, எனக்கு அப்படிதான் தோணுது. கண்டிப்பா அந்த பொண்ணு இங்க வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுதான் அவன் இங்க வந்திருக்கான். அவன் தான் அந்த பொண்ணை தூக்கி இருக்கான். அண்ணே, என்னென்ன எது சொல்லிட்டு இருக்கீங்க? யாருன்னு அந்த பொண்ணு? எதுக்காக தமையந்தியோட மாப்பிள்ள அந்த பொண்ணு கடத்த போறாரு? செல்வி, உன்னோட எல்லா கேள்விக்கும் கூடி சீக்கிரத்துல பதில் கிடைக்கும். அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க நேரம் இல்ல. உடனே நான் கிளம்பி ஆகணும். நீ பத்திரமா இரு, நான் வரேன். இல்ல அண்ணே. என்ன? தமையந்தி அக்காக்கு எதுவும் ஆகாதுல்ல? நீங்க காப்பாத்திடுவீங்கல்ல? வரமா? கடவுளே, அக்காக்கு எதுவும் ஆக கூடாது. நீதான் பாத்துக்கணும். ரொம்ப அழகா இருக்காங்க. மாப்பிள்ள, முதல்ல நீங்க நலங்கு வைங்க. அப்புறம் நீ இதுதானே தேடிக்கிட்டு இருந்த? என்னப்பா பாக்குற? இதுக்குள்ளதான் தமயந்தியோட சமையல் ரெசிபி எல்லாம் இருக்கு. அவசரப்படாதப்பா. ஒழுங்கா தமயந்தி கழுத்துல தாலிய கட்டி இந்த வீட்டை விட்டு அவளை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடு. அதுக்கப்புறம் இது உனக்கு தானாவே வந்து சேர்ந்துரும். சரியா? சரி சரி,
சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. இதுல ஏதாச்சும் சொதப்பலான்னு நீ நினைச்சேன்னு வை, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீ நிம்மதியாவே இருக்க மாட்டடா. இல்லங்க, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே கேக்குறேன். அப்படின்னா எங்க டீலிங்க்கு ஓகே தானே? ஓகே ஓகே. அது ஏய் குடி. குடி. பாரு மாப்ள, ரொம்பலாம் யோசிக்காத. தமயந்தி கழுத்துல நீ தாலி கட்டின அடுத்த நாளே இந்த புக்கு உன் கைக்கு வந்து சேர்ந்துரும். அதனால எத பத்தியும் யோசிக்காம சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து சேரு. என்ன? ஏய் வா. முதல்ல இந்த புக்கை எடுத்துட்டு போய் அந்த ஏஜிஆர் கிட்ட கொடுத்துட்டு பேசினபடியே நம்ம காசை வாங்கிட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகும்டா சாமி. எல்லா பக்கமும் எதிரிங்க ஜாஸ்தி ஆயிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. போன் வருது. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. திருட்டு பயலே, என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? முதல்ல அந்த ரெசிபி புக் எங்க சொல்லுங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. இனிமே உன்னோட டீல் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாதுப்பா. போன உனக்கு எதிரில இருக்கான்ல, அவன் கிட்ட கொடு. சார், தமயந்தியோட சித்தி லைன்ல இருக்காங்க. அதுக்கு என்ன? உங்ககிட்ட பேசணுமா? கொடு. ஹலோ, நான் தான் மாதவி, தமயந்தியோட சித்தி பேசுறேன். நீயும் அந்த கிறிஷும் என்னென்னலாம் பிளான் போட்டு வச்சிருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா அவனுக்கு எவ்வளவு குடுக்கறேன்னு சொல்லி நீ டீல் பேசிருக்கியோ அதே அமௌண்ட் எனக்கும் கொடுத்தா அந்த ரெசிபி புக்க உனக்கே கொடுத்துறேன். நான் நினைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியும், அந்த ரெசிபி புக்க உன் கைக்கு கிடைக்காத மாதிரி என்னால பண்ணவும் முடியும். அதனால நான் சொல்றத கேட்டா உனக்கு நல்லது. சரிங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த கல்யாணம் நடக்கணும். அப்புறம் அந்த கிறிஷுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கியோ அதே அளவுக்கு சமமான பணத்தை எனக்கும் செட்டில் பண்ணு. இதுக்கெல்லாம் நீ ஓகேன்னு சொன்னா அந்த ரெசிபி புக்
உன் கையில கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே, உங்க டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். டேய், எந்திரா. ஒரு வேலை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, உன்னால எனக்கு தாண்டா அசிங்கம். டேய், ஒழுங்கா போய் அந்த தமேந்தி கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வா. அப்பதான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். ஓகே சார். டேய், அந்த பொண்ணை முதல்ல எங்கேயாவது சேஃப்டி பண்ண. கல்யாணம் முடியற வரைக்கும் அவ வெளியிலே வரக்கூடாது. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஒரு வேலையை செய்ய துப்பு இல்ல. ஷட். இந்த புக்கு வேற. பிகாஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தான் வரப்போகுது. பகல் கனவு பழிக்காது ஏஜிஆர். பட் நோ ப்ராப்ளம். கீப் ட்ரீமிங் ஆஸ் யூ விஷ். உன்னோட ஆட்டம்லாம் முடிஞ்சு போச்சுடா. சும்மா விட்டு கொடுக்காம பேசி மேனேஜ் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. விடிஞ்சா தமேந்திக்கும் கிறிஷுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி என் கைக்கு வந்துடும். அடுத்து நான் ராஜாவா அரியணை ஏறி உட்கார போறேன். என்ன ஒன்னும் சத்தத்தையே காணா. சரி, நான் உன்னை ரொம்ப டென்ஷன் படுத்த விரும்பலப்பா. அதுக்கப்புறம் நீ எப்படி நாளைக்கு மேரேஜுக்கு வந்துருவல்ல? சோகத்துல மேரேஜுக்கு வந்துடாம இருந்துட போறப்பா. இத பாரு, வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வயிறார சாப்பிட்டு தான் போகணும். ஹலோ. இவன்லாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆயிட்டானா? டேய், விடக்கூடாதுடா. நாளைக்கு இந்த மேரேஜ் நடக்க விடக்கூடாது. அட என்ன பாஸ், நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணா போதுமா? அந்த தமயந்திக்கே அதோட வாழ்க்கை மேல அக்கறை இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் வாண்டடா அவனதான் கட்டுவேன்னு சொல்லி தலையை கொடுக்குது. அதுக்கெல்லாம் போய் நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு ரிஸ்க் வேற இதுல. விட்டுட்டு வாங்க பாஸ், நம்ம வேலையை பார்ப்போம். டேய், நான் அந்த ரெசிபிக்காக இந்த மேரேஜ் நிறுத்தணும்னு நினைக்கலடா. டேய், உண்மையிலேயே அவளோட லைஃபை காப்பாத்தணும் தான் நினைக்கிறேன். தமயந்தி ரொம்ப பாவம்டா. அவ வாழ்க்கை இப்படி ஒருத்தன் கையில சிக்கி நாசமாகறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அதுக்காக தான் நான் இந்த மேரேஜை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். சாரி பாஸ், நீங்க அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற அக்கறைய நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.